நாட்டிற்கு புதிதாக 3 வந்தே பாரத் ரயில் சேவையை அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து காணொலி மூலம் துவக்கி வைத்தார். பெங்களூருவில் மஞ்சள் வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 4ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கான அடிக்கலும் நாட்டினார். உலகளவில் 3வது பொருளாதார நாடாக மாறுவதை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. கடந்த 10 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் சேவை 5 நகரங்களில் இருந்து 24 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக பெருமிதம். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. டிஜிட்டல் புரட்சியின் நன்மைகள் ஒவ்வொரு நபரையும் சென்றடைவதை உறுதி செய்வதே நோக்கம் என்றும் திட்டவட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஒரு சில மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை இந்திய ராணுவம் மண்டியிட வைத்ததாக பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவின் புதிய அவதாரத்தையும் மேக் இன் இந்தியா திட்டத்தின் தொழில்நுட்ப வலிமையையும் கண்டு உலகம் பிரமித்ததாக பெருமிதம். அமெரிக்காவின் 6500 கிலோ எடையுள்ள தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவிப்பு. நிசார் செயற்கைக்கோளை தொடர்ந்து அடுத்த சில மாதங்களில் அமெரிக்காவின் 2வது செயற்கைக்கோளை ஏவ ஏற்பாடு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு. பாமக நிறுவனர் ராமதாஸ், ஜி.கே. மணி, பூத்தா அருள்மொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகளுடன் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி.எல். சந்தோஷ் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் வியூகம், கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து விவாதம் என தகவல். மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தாவேக்கு 2வது மாநில மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் 30% நிறைவு. விஜய் நடப்பதற்கான ரேம்ப் வாக், தடுப்பு வேலிகள், குடிநீர் தொட்டிகள் அமைக்கும் பணிகள் தீவிரம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பாஜக பிரமுகர் கார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த மர்ம நபர்கள். புகார் அளித்து 28 நாட்களாகியும் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்யவில்லை என குற்றச்சாட்டு. பொய் புகாரில் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தில் 20 பேர் மீது வழக்கு என குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஏராளமானோர் திரண்டு போராட்டம், போலீஸ் குவிப்பு. சாத்தூரில் வீட்டிற்குள் பட்டாசு தயாரித்த போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம். சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்படுகிறதா என வீடு வீடாக சென்று போலீசார் ரெய்டு. புதுச்சேரி ரெஸ்ட்ரோ பாரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற தமிழக கல்லூரி மாணவர் குத்திக் கொலை. குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டவர்களை வெளியேற்றும் போது ஏற்பட்ட மோதலில் பார் ஊழியர் வெறிச்செயல். பீகாரில் தகுதியுள்ள எந்தவொரு வாக்காளரின் பெயரும் முன்னறிவிப்பின்றி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படாது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதி. உலக வல்லரசாக இந்தியா மாறுவதை உலகில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். இந்தியா வளர்ச்சியடையும் வேகம் சிலருக்கு பிடிக்கவில்லை என்றும் கருத்து. இண்டிகோ விமான நிறுவனத்துக்கு டெல்லி நுகர்வோர் நீதிமன்றம் 1,50,000 ரூபாய் அபராதம். அசர்பைஜானிலிருந்து டெல்லிக்கு பயணம் செய்த பெண் பயணிக்கு கரைபடிந்த அழுக்கான இருக்கையை வழங்கிய புகாரில் உத்தரவு. குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கர் இப்போது எங்கிருக்கிறார் என தெரியவில்லை. ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்வது குறித்து பரிசீலித்து வருவதாக சிவசேனா செய்தி தொடர்பாளர் சஞ்சய் ராவத் தகவல். பீகார் துணை முதலமைச்சர் விஜய்குமார் சின்ஹாவுக்கு 2 வெவ்வேறு வாக்காளர் அடையாள அட்டை எண்கள் உள்ளன. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு 1240 கோடி ரூபாய் இழப்பு என தகவல். இந்திய விமானங்களை தனது வான்வெளியில் பறக்க தடை விதித்ததால் பெரும் நஷ்டம். காசாவில் உணவு தட்டுப்பாடு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 217ஆக உயர்ந்தது. ஊட்டச்சத்து குறைபாட்டால் 100 குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் தகவல். உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக வருகிற 15ஆம் தேதி ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை.
இரு தலைவர்கள் சந்திக்கும் சூழலில் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி நன்றி. மக்களுக்கு சேவை செய்யவும் விரைவாக நீதி கிடைப்பதை உறுதி செய்யவுமே நீதிமன்றங்களும் சட்டமன்றங்களும் செயல்படுகின்றன. பணக்காரர்களுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் மட்டுமே அவை இல்லை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் கருத்து. நடிகரும் மக்கள் நீதி மய்ய தலைவருமான கமல்ஹாசனின் சங்கை அறுப்போம் என்று மிரட்டல். துணை நடிகர் ரவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தமிழ்நாடு முழுவதும் வரும் 14ஆம் தேதி 1000 திரைகளில் ரிலீஸ் ஆகிறது ரஜினியின் கூலி திரைப்படம். முக்கிய நகரங்களில் முதல் 4 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விஜயின் லியோ திரைப்பட சாதனை முறியடிப்பு. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. தமிழகத்தில் வருகிற 16ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.